வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையாக அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 1956 டிசம்பர் மாதம் 1957 ஜனவரி மாதம் எழுதிய கவிதைகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதனோடு கூட மகாகவி பாரதியின் நினைவு நூற்றாண்டை கருத்தில் கொண்டு அவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அருட்தந்தையின் பாடல்களின் கருத்திற்கு சற்று ஏறக்குறைய ஒப்புமைப்படுத்தக்கூடிய மகாகவி பாரதியின் பாடல்களையும் சேர்த்து சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம். அவ்வகையில் மார்கழி மாதம் 14ஆம் நாளான இன்று அறிவிற்கேற்ற செயல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள அருட்தந்தை கவி மார்கழி மாதம் 29ஆம் நாள், அதாவது 1956 டிசம்பர் மாதம் 29ஆம் நாள் எழுதிய கவிதையை காண்போம். அறிவிற்கேற்ற செயல். காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். காரணம் என்னவென காண முயற்சிப்போன் யோகி. காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன். காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுவான் ஞானி. காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். காரணம் என்னவென காண முயற்சிப்பான் யோகி. அறிவின் நிலைப்படிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்கு பொழுது அறிவின் நிலைகள் எவ்வாறு மேன்மையடைகிறது, என்னென்ன நிலைகளில் மேன்மையடைகிறது என்பதையே இக்கவியில் மகரிஷி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன். முதல் நிலைதான் பக்தி நிலை. கண்டிப்பாக அது அவசியமான ஒன்று என்கிறார். அறிவின் நிலையில் முதல் படி. அப்போது இந்த பக்தி நிலை காரணம் அறியாமல் என்பது நம்பிக்கையின் பேரில், ஒரு குருவின் பெயரிலோ சான்றோர்களின் கருத்துக்களின் அடிப்படையிலோ அல்லது பழக்கத்தின் காரணமாகவோ நம்பிக்கையின் அடிப்படையில் அனைத்து செயல்களையும், இறையை உணரக்கூடிய செயல்களையும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்வது பக்தி. அப்படி செய்பவன் பக்தன். அப்படி நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய செயல்களில் அதற்கான விளக்கத்தை அவன் தேடும் பொழுது அவனுடைய அறிவு சற்று மேம்படுகிறது. அந்த விளக்கத்தை தேடி அடையும் முயற்சியில் அவன் ஏன், எதற்கு, எப்படி என்ற ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறான். இப்போ இந்த இறைவன், இறைநிலை எங்கு தோன்றியது, ஏன் தோன்றியது, இப்படி அந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்பவன். அந்த ஆராய்ச்சியின் பொழுது அந்த ஆராய்ச்சியின்கான விடையை உணர்ந்து கொள்வதற்காக அவனுடைய வாழ்க்கை முறையை அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் அந்த விளக்கத்தை நோக்கி அவன் வாழ்க்கை முன் செல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முறை யோக நெறியில் அமைந்து விடுகிறது. இப்போ மிக உன்னதமான இறைநிலையை உணர எடுத்துக்கொள்ளும் ஆராய்ச்சிக்கான முயற்சியும் அந்த செயல்களுமே யோக நெறியாக அமைகிறது. அதை அவர் செய்பவர்கள் யோகி. அப்படி இந்த யோக நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காரணத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு விளக்கத்தை தேடி கொண்டிருக்கும் இந்த யோக நிலையின் அடுத்த கட்டம்தான் இறைநிலையை உணர்ந்து கொள்வது, இறைநிலையோடு ஒன்றோடு கலப்பது. இவர்களால் இந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ள முடியும், கலந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த காரணத்தை கூற முடியாது, அந்த காரணத்தை விளக்க முடியாது. ஆனால் இறைநிலையை உணர்ந்து கொள்பவர்கள், இந்த நிலையில் இருப்பவர்கள் முக்தி நிலை, முக்தன் என்கிறார். அப்படி இந்த யோக நெறியில் ஆராய்ச்சி செய்து இறைநிலையை உணர்ந்தும் பிறகு இன்னும் அறிவு விரிவடைந்து அந்த
காரணத்தையும், இறைநிலையின் தோற்றத்திற்கான காரணத்தையும், இயக்கத்தையும், அதனுடைய விளைவுகளையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுபவன் தான் ஞானி, ஞான நிலை. இது ஒரு பற்றற்ற நிலை தான் ஞான நிலை என்பது. அதனுடைய காரணமும் தெரியும், இயக்கமும் புரியும், அதனுடைய விளைவும் தெரியும். இதையெல்லாம் யூகித்து உணர்ந்து செயலாற்றுபவன் தான் ஞானி அப்படிங்கிறார். அப்போது இந்த அறிவு நிலை இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு பக்தி நிலையில் ஆரம்பித்து விளக்கத்தை தேடியது யோக நிலையில் விரிவடைந்து, அந்த விரிவடைதலின் ஆராய்ச்சியின் பயனாக இறைநிலையை உணர்ந்து அதை இன்னும் தெளிவாக ஆழ்ந்து உணரும் பொழுது காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுவான் ஞானி என்று ஞான நிலைக்கு வருகிறது என்று அறிவின் செயல்களை, அறிவுக்கேற்ற செயல்களை மகரிஷி அவர்கள் வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆக பக்திதான் ஞானத்திற்கான முதல் படியாக அமைகிறது. மகாகவி பாரதியும் பக்தி, யோகம், ஞானத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். பக்தியை பற்றி கூறும்பொழுது தோத்திர பாடல்களில் விநாயகர் நான்மணி மாலையில் அவர் கூறும்பொழுது, பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார் என்கிறார். பக்தியுடையார் காரியத்தில் பதறார், மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார் என்கிறார். பக்தி நிலையில் இருப்பவர்கள் சிறந்த நம்பிக்கையில் இருப்பார்கள். அதில் அவங்களுக்கு ஒரு ஐயமே ஏற்படாது. அந்த ஐயத்திற்கான ஐயம் ஏற்பட்டால் தான் உங்களுக்கு கேள்வி ஆராய்ச்சி. அந்த ஐயமே இல்லாமல் அந்த பூரண பக்தியுடன் செயல்படுவதால் அவர்கள் பதறமாட்டார்கள். இது என்ன, அது என்ன, எப்படி வந்திருக்கோம், ஏதோ அது ஒரு மன உளைச்சலோ இல்லை மன உணர்ச்சி வயப்பட்ட நிலையோ அங்கு கிடையாது. அதுதான் சிறந்த பக்தி என்பது. இப்போ இந்த பக்தியில் இருப்பவர்கள் பதறாம பொறுமைசாலியாக இருப்பார்கள். அப்படி பொறுமையுடன் அந்த நம்பிக்கையுடன் அந்த பக்தி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்றால், வித்து முளைப்பது போல. நம்ம ஒரு மண்ணுக்கடியில் நம்ம ஒரு விதையை நட்டு வச்சிடுறோம். அது முளைத்து எழுவது எவ்வளவு மென்மையாக மெதுவாக நடைபெறுகிறதோ அதை போல இந்த பக்தி நிலையில் நம்பிக்கை வைத்து செயல்படுபவனும் இறைநிலையை மெதுவாக கால ஓட்டத்தில் மெதுவாக இறைநிலையை உணர்ந்து கொள்வான் என்று மாகவி கூறுகிறார். அதே வேளையில் யோகத்தையும் ஞானத்தையும் தவத்தையும் பாரதி வகைப்படுத்துகிறார். அவருக்கு இந்த பாடல் அழகு தெய்வம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இந்த பாடல் அமைந்த விதமே மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக அமைந்திருக்கும். பாரதியின் கனவில் ஒரு அழகிய இளம்பெண் வந்தது போலவும், பாரதிக்கும் அந்த இளம்பெண்ணுக்கும் ஆன்மீக உரையாடல் நடப்பதை போலவும், பாரதிக்கு எழும் ஆன்மீக சந்தேகங்களுக்கு தீர்வு சொல்லும் விதமாக அப்பெண் பதிலளிப்பார் விதமாகவும், இறுதியில் இந்த பெண்ணை யார் என்று கேட்கும் பொழுது அதுவே இறைநிலையாக பாரதி புரிந்து கொள்வதுமாக இந்த அழகு தெய்வம் என்ற கவிதை அமைந்துள்ளது. அதில் இந்த யோக பகுதியை மட்டும் காண்போம். வாய்ப்புள்ளவர்கள் கவிதையை முழுவதுமாக பாரதியின் தனிப்பாடல்கள் பகுதியில் சென்று வாசிக்கலாம். பாரதி அந்த பெண்கிட்ட கேட்குறாரு, யோகம்தான் சிறந்ததுவோ தவம் பெரிதோ என்றேன், யோகமே தவம் தவமே யோகம் என உரைத்தால், ஏகமோ பொருளன்றி இரண்டாமோ என்றேன், இரண்டுமாம் ஒன்றுமாம் யாவும் என்றால், ஏகமோ பொருளன்றி இரண்டாமோ என்றேன், இரண்டுமாம் ஒன்றுமாம் யாவுமாம் என்றால். அந்த பெண்கிட்ட கேட்குற பாரதி, யோகம் சிறந்ததா தவம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இப்போ யோக நெறி மேலானதா? நம்ம இப்போ சொன்னோம் யோக வாழ்க்கை, நம்ம இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை. ஒரு குறிப்பிட்ட ஒன்றில் நம்முடைய மனதை செலுத்தி
அதற்கான செயல்பாடுகளை செய்வது யோக வாழ்க்கை இல்லையா? இயமம் நியமம் நம்மளுடைய வாழ்க்கை முறையே, நம்ம மனவளக்கலை எல்லாமே யோக நெறி வாழ்க்கை தான் இல்லையா? உடல் நலம், மனவளம், உயிர்வளம் இதையெல்லாம் காப்பதற்கான ஒரு நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார் மகரிஷி. அந்த நெறிமுறைகளில் நாம் பயணிக்கின்றோம். இதுதான் யோக நெறி அப்படிங்கிறது. இப்போ இந்த யோக நெறி சிறந்ததா, தவம் பெரியதா அப்படின்னா, தவம் என்று இவர் இங்கே என்ன கூறுகிறார் என்றால், பற்றற்ற ஒரு நிலையில் இருப்பது தவம் என்கிறார். எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் இறைநிலையை மட்டும் உணர்ந்து, நடுநிலையில் காரண காரியங்களை உணர்ந்து செயலாற்றும் அந்த ஞான நிலையைத்தான் அவர் தவம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ யோகம் சிறந்ததா, தவம் சிறந்ததா அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த பெண் பதில் சொல்கிறது, யோகமே தவம், தவமே யோகம் என உரைத்தாள். யோகம், இந்த யோக நெறி நம்ம நடந்துகிட்டே இருந்தால், உடல் பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தாய்வு நம்ம செய்து கொண்டே இருந்தால் அதுவே நமக்கு தவ நிலைக்கு உயர்த்திடும். உடல் பயிற்சியே தவம் என்று மகிழ்ச்சி சொல்கிறார். அது தவம் என்கிற அந்த ஞான நிலைக்கு நம்மளை கொண்டு சென்று விடும். இல்லை, நம்ம தவம் உணர்ந்து பற்றற்ற நிலையில் அந்த தவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை முறை யோக வாழ்க்கை முறையாக மாறிவிடும். ஆக இதிலிருந்து அது, அதிலிருந்து இது அப்படி என்பதை போல யோகமும் தவமும், தவமே யோகம், யோகமே தவம் என்று கூறுகிறார். இதன் பிறகு பாரதிக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஏகமோ பொருளன்றி இரண்டாமோ என்றேன். ஏகம்னா ஒன்று. இப்போ இறைவன் என்பது ஒன்றா, ஒரே பொருளா, இரண்டா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதற்கு அந்த பெண் பதிலளிக்கிறார், இரண்டுமாம் ஒன்றுமாம் யாவுமாம் என்றார். ஆமாம், இறைநிலை இரண்டாக இருக்கிறது, அதுவே ஒன்றாக இருக்கிறது, அதுவே எல்லாமாக இருக்கிறது என்று கூறுகிறார். ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு அப்படின்னு ரெண்டா, இல்லை ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒன்றா அப்படிங்கிற பாரதியின் கேள்விக்கு, பரமாத்மா ஒன்று தான், பரமாத்மாவே ஜீவாத்மாவாக இருப்பதனால் அது ரெண்டு தான், இதுவே எல்லாமாக இருப்பதால் பலவாகவும் இருக்கிறது என்று அந்த ஞானத்தின் எல்லையை அவருக்கு விளக்குகிறார். ஆக இரு மகான்களும் கூறும் வழி என்னவென்றால், நாம் ஞானம் அடைய வேண்டுமானால் நம்பிக்கை என்ற பக்திதான் அறிவின் முதற்படியாக இருக்க வேண்டும். அதை விளக்கம் தேடி விரிவடைந்து நாம் யோக நெறியில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்தும் பொழுது ஞானம் என்ற விளைவறிந்த விழிப்பு நிலையில் காரணத்தையும் இயக்கத்தையும் விளைவையும் உணர்ந்து செயலாற்றுகின்ற அந்த ஞான நிலைக்கு நாம் உயர்வோம் என்று கூறி, இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.